வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜுடித் ரைட் எழுதின டைப்பிஸ்ட் இன் த ஃபீனிக்ஸ் பில்டிங் இந்த போயமோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ஃபீனிக்ஸ்ன்றது ஒரு பறவை. அது என்னென்னா, இது ஒரு கற்பனை பறவைன்றாங்க. சில பேர் ஆதி காலத்தில் இருந்த பறவைன்றாங்க. அது நெருப்பில் விழுந்து அதுலேருந்து புதிய பறவை வெளியில் வரும். அதனால் மறுபடியும் உயிர் தேடக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பறவை, இளமையோடு வெளியில் வரக்கூடிய ஒரு பறவைன்றது தான் இந்த பறவையோடைய சிறப்பு அம்சம். இந்த போயமில் பார்த்திங்கன்னா ஜுடித் ரைட் இந்த வாழ்க்கையில், அதாவது தற்கால நவீன வாழ்க்கையில் அதாவது இந்த செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா போஸ்ட் மாடர்ன்ஸுன்றாங்க. அவங்க எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா, தன்னுடைய அடையாளமே தெரியாத ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கே எல்லாமே அபரிதமாக கிடைக்குது. ஏன்னா மாஸ் ப்ரொடியூஸ் எதுனாலும் அது நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். மெட்ரோபாலிட்டன்னா நல்ல சிவிலைஸ்டான ஒரு சுற்றுப்புறத்தில் தான் எல்லா வசதியுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நவீன உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கவங்க உள்ளுக்குள்ளே எப்படி ஒரு எம்டினஸ், ஒரு ஹாலோனஸ், ஒரு ஸ்டெரிலிட்டி எதுவுமே இல்லாமல், ஒரு உணர்ச்சியே இல்லாமல் தான் இருக்கணும். அதாவது உணர்ச்சின்னு நம்ம நினைக்கிறது உண்மையான உணர்ச்சி இல்லை அப்படின்றாங்க. இங்கே தான் அவங்க மித்திக்கல் இமேஜ் ஃபீனிக்ஸை கொண்டு வராங்க. ஏன்னா ஃபீனிக்ஸ் புத்துணர்ச்சியோடு வெளியில் உயிர்த்திழ வரக்கூடிய ஒரு பறவை. ஆனால் இந்த கவிதையில் இருக்கிற பறவை உண்மையான பறவை இல்லை. அது செவுத்தில் தொங்குற ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு பறவை. இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை சுற்றி நிறையா இயந்திரங்கள் இருக்குது. எல்லாமே இயந்திரம்தான். வாழ்க்கையே ஆட்டோமேட்டிக் லைஃப் இன் மாடர்ன்றாங்க. இயந்திரதனமான ஒரு வாழ்க்கை. அதுலேயே சிட்டியில் பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகள் நிறைஞ்சிருக்கிறதுனால இன்னமும் இயந்திரதனமாக வாழ்க்கை இருக்குது. இந்த இயந்திரமான வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னா, ஆண் பெண் எல்லாருக்குமே தேவையான விஷயம்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன வேணுமோ அத்தனை வசதியும் கிடைக்கும். ஆனால் இயற்கையாகவே மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி, வைட்டாலிட்டி அது காணாமல் போயிடுச்சு. ஏன்னா நம்ம அந்த இயந்திரத்தை நம்பி இயந்திரங்கள் நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் தரும்போது அந்த வசதி வாய்ப்புகள் உள்ளுக்குள்ளே நம்ம இருக்கிற அந்த சக்தியை அப்படியே மறைய வச்சிடுது. இப்போ இதில் ஃபீனிக்ஸுன்றது என்ன? நெருப்பில் அந்த பறவை விழுந்த உடனே அதோடைய புதிய பறவை, சின்ன பறவை அந்த நெருப்புலேருந்து உயிர் தெழுந்து வர்றது. ஆனால் இங்கே ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த உறவு இந்த நவீன உலகத்தில் அதுவும் இயந்திரதனமாக ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஏன்னா நம்மளை சுற்றி எதுவுமே இயற்கையாக இல்லை. எல்லாத்த விட்டும் நம்ம விலகி வந்துட்டோம். அதனால் நமக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த ஃபர்டிலிட்டி, அந்த வைட்டாலிட்டி இதெல்லாம் கூட நம்மளை விட்டு போயிடுச்சு. அதனால் அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு காலத்தில் நம்மக்கிட்ட இருந்த அந்த சக்தி, ஆண் பெண் அந்த உறவுக்குள்ளே இருந்த அந்த பந்தம், அந்த முழுமை இப்போ எதுவுமே அவங்க முக்கியமாக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் ஜெனரேஷனை பற்றி தான் பேசுகிறாங்க. அதெல்லாம் போயிடுச்சு. காரணம் மெக்கானிசம். அதாவது எல்லாமே இயந்திரதனம், எல்லாமே அபரிதமாக கிடைக்கிறது. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை உபயோகப்படுத்தி நமக்கு தேவையானதெல்லாம் அது தர மாதிரி பார்த்துட்டு தவிர நம்ம தேவையானதை நம்மளே அடையிறது, அதில் ஒரு முடி திருப்தியை நம்ம பெறுறதெல்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு. இங்கே அவங்க ஒரு யங் டைப்பிஸ்ட்டுங்களை பற்றி பேசுகிறாங்க. அவங்க அந்த சீட்டோட்டு நுனியில் உட்காந்துட்டுருக்காங்களே என்னவோ அப்படியே அவங்க ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிற மாதிரி. அவங்க கூட இருக்கிற அந்த ஆண் நண்பர்களுக்கு, அந்த கிளர்க்ஸ்க்கு அவங்கள த ஹாஃப் காக் கிளர்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தன்னை உடலை காமிச்சு அவங்களுடைய நெருக்கமான உறவு கூட அவங்களுக்கு ஒரு திருப்தி தராமல் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக தான் இருக்குது. அதாவது என்ன தான் ஒரு ஆணோடு ஒரு பெண் உறவு வச்சுக்கிட்டாலும் அது அவங்களுக்கு திருப்தி தராத உறவாக தான் இருக்குது. வருஷம் போக 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 என்ன ஆகுதுன்னா, இப்படியே தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஏன்னா இயந்திரத்தை நம்பியே வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதனால் எல்லா வருடமும் ஒரு வருஷத்துக்கு மேலேன்னு சேர்ந்து தான் இருக்கும். எப்படி கேல்குலேட்டரில் கணக்கு போடுறோமோ அப்படி தான் வருஷத்தை கணக்கு போடணுமே தவிர அது ஒரு முழுமையான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டீங்க அப்படின்ற ஒரு திருப்தியை தரதில்லை. அது கூட அவங்களோட உறவை இவங்க லேட் ஆஃப்டர்நூன் டிசையர்ஸ்ன்றாங்க. ஏன்னா அது மனசுக்கு ஒரு திருப்தியே தராத ஒரு உறவாக இருக்குது. அவங்களோட உள்ளுணர்வு அவங்களுக்கு ஒரு திருப்தியே இல்லை. இதுக்கு அதாவது இந்த உள்ளுணர்வு, ஒரு நெருக்கமான ஒரு பந்தம், இது எல்லாமே இப்போ மறைஞ்சி போயின்னே இருக்குது. வெறும் அப்போதைக்கு தற்காலிகத்துக்கு ஒரு உறவு, ஒரு பந்தம், ஒரு நெருக்கம், அந்த மாதிரி தான் இந்த லேட் ஆஃப்டர் டிசையர்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. சீசன்ஸ் மாறி போய்கிட்டே இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஒரு அனல் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரு வறட்சி தான் இருக்குது. அதுலேயும் இந்த சிட்டியில் பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே அந்த அனலில் எரியுது. புல்லெல்லாம் அப்படியே வாடி வதங்கி கீழே விழுது.
இருக்கிற அந்த தண்ணி இருக்கக்கூடிய அந்த லேக்ஸ் அதெல்லாம் வந்து அப்படியே லேக்கோட ஏரியாவே கம்மியாகி இப்போ காஞ்சே போயிடுச்சு, தண்ணியே இல்லை. க்ளவுட்ஸ் கூட ராத்திரியில் பார்த்திங்கன்னா சூரியன் அதை தெரித்தின்னு வர மாதிரி இருக்குது. ஏன்னா சூரியன் கூட எந்த திசையில் போகிறதுன்றதும் மறந்துடுச்சோ என்னவோ அந்த மாதிரி இருக்குது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வாழறதே சாத்தியக்கூறு இல்லாமல் போயிடும் போல இருக்குது. இங்கே ஒரு நதியிலேருந்து வர நைல் நதியிலேருந்து வர வெள்ளமே இங்கே வந்தால் தான் இங்கே ஏதோ ஒரு தண்ணின்னா இங்கே பசுமையை பற்றி அவங்க சொல்கிறாங்க, அதுவே இங்கே இருக்கும் போல இருக்குது. இந்த ஜெனரேஷனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு தவிப்பில் தான் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிக்கும் போது வந்து ஷர்லி அண்ட் ஹர் கிளர்க், ஒரு பெண்ணோட பேரும் அவங்களோட கிளர்க்குன்னு முடிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து இவங்க ஒன்றா இருந்தால் கூட அந்த நெருக்கம் வந்து உண்மையான நெருக்கம் இல்லை. இவங்க நெருக்கத்தில் ஒரு புதிய சக்தி உருவாகலாம். ஆனால் அவங்க ஏற்கனவே வாழுற வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கைக்குள்ளே அவங்க எதையுமே உள்ளே நுழைய விட மாட்டாங்க போல இருக்குது. அதாவது பழைய காலத்தில் இல்லைன்னா ஒரு நிஜமான ஒரு மனிதர்களுக்கு வேண்டிய அந்த ஆசை, பாசம், அந்த பந்தம் இதெல்லாம் இவங்களே நெருங்க விடாத வாழ்க்கையை தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. வாங்க போயமை படித்து பார்க்கலாம். இன் tiled and fireproof corridors, the typists shelter in their sex. Perking beside the half-cocked clerks, they set a curl on freckled necks. The formal bird above the doors is set in metal woods of flame. The train goes aching on its rails. Its rising cry of steel and wheels intolerably comes and falls and fails on walls immaculate and dumb. இங்கே எல்லாமே இயந்திரத்தனமாக தான் இருக்குது. பெண்களும் பார்த்திங்கன்னா அவங்க அலுவலகத்தில் வேலை செய்யும் போது அந்த ஃபெமினன் அந்த இதை வச்சு தான் அவங்க வந்து அங்கே சுற்றி இருக்கிற அந்த ஆண் நண்பர்களெல்லாம் வந்து அவங்கள நோக்கி பார்க்குற மாதிரி வைக்கிறாங்களே தவிர எல்லாமே ஒரு இயந்திரமாக ஒரு மிஷின் மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்கிற பறவை கூட சவுத்தில் தொங்குற ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை பறவை தான் இருக்குது. ட்ரெயின் பார்த்திங்கன்னா அப்படியே அழுதுன்னு என்ன வர்றாங்கன்னா இப்போ அவ்வளோ பேர் வந்து அந்த ட்ரெயினில் போய்கின்றே இருக்காங்க. அதுவும் வந்து எப்படின்னா நேராக வந்து எங்கே நிற்குதுன்னா ஒரு சவர்கிட்ட, அந்த சவரும் வந்து இம்மாக்குலேட்டட் டம்முன்னு சொல்லியிருக்காங்க. Comptometers and calculators compute the frequency of fires, adduce the risk, add up the years. இப்போ எல்லாத்துக்குமே மிஷின் இருக்குது. நமக்கு எதாவது என்னென்ன நடக்க போகுது, நமக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு அந்த மிஷின்ஸ் இருக்குது. Drawn by late afternoon desires, the poles of mind meet lust equators. மனிதர்களும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தேவைக்கேற்ப அப்பப்போ வந்து அவங்களோட ஆசையை தீர்த்துக்கிறாங்க. Where will the in addition reach whose cycle we can but wait? இதெல்லாம் எங்கே போய் முடியும்? ஏன்னா எல்லாமே ஒரு சைக்கிள்ன்றோம் இல்லையா? அப்போ வந்து ஏற்கனவே நம்ம ஒரு காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை திரும்பி வருமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. The city burns in summer heat, grass withers and the seasons late. The metal bird would scorch the touch. இங்கே பார்த்தீங்கன்னா இயற்கையே அப்படியே அனலாக இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா சம்மரோட ஹீட்டு, புல்லெல்லாம் அப்படியே காஞ்சி போகுது, சீசன்ஸும் லேட்டாக இருக்குது அப்படின்றது மாதிரி இங்கே சொல்கிறாங்க. And yet above some distance source, some shrunken lake or spring gone dry. Perhaps the clouds involve the day in night and once again on high the blazing sun forgets its course. இங்கே இயற்கை வளம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே காஞ்சி வறண்டு போய்கிட்டே இருக்குது. இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சூரியன் கூட வந்து அதோட திசையை மறந்து போன மாதிரி தான் இருக்குது, அதோடைய சுழற்சியை மறந்து போன மாதிரி தான் இருக்குது அப்படின்றாங்க. Deep hidden in that whirling smoke from which the floods of Nile may fall. But summer burns the city still. The metal bird upon the wall is silent. Shirley and her clerk. அதாவது வந்து இந்த இடம் முழுக்க அப்படியே புகை மண்டலமாக இருக்குது. சொல்லப்போனால் இவங்க இப்போ இருக்கிறது ஆஸ்திரேலியாவில். அவங்க சொல்கிறாங்க நைல் நதியில் வெள்ளம் வந்து அது இங்கே வந்து விழுந்தால் தான் உண்டு. ஏன்னா வந்து இந்த ஊரே அப்படியே வந்து அனலாக இருக்குது. செவரில் இருக்கிற அந்த உலோகத்தில் செய்யப்பட்ட அந்த பறவை வந்து அமைதியாக செவரில் இருக்குது. ஷர்லி அண்ட் ஹர் கிளர்க் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.